வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, இந்த மாதம் டிசம்பர் மாத பலனை பார்க்க போகிறோம். சரி, டிசம்பர் என்ன ஸ்பெஷல்? ஃபஸ்ட்டு 2025 கடைசி 30 நாள் இது. சரிங்களா? இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த கடைசி 30 நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்க. ஏன்னா நிறைய பண்டிகைகள், ஒன்று கார்த்திகை மாதம், இன்னொன்று மார்கழி மாதம், ரெண்டும் இருக்குது இதில். இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது, மார்கழி திங்கள், மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது, கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாமே வருது. இன்னொன்று இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றதை சுய பரிசோதனை பண்ணிவிட்டு, நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிவிட்டு, அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். இது கூடவே என்ன சொல்கிறது, இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும். அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இப்போ கடகத்துலேருந்து மிதுனத்துள்ள வந்துக்கிட்டே இருந்தது. இந்த டிசம்பர் 5 வந்து ஃபுல்லாக மிதுனத்துள்ள வந்துடும். ஸோ மிதுனத்துள்ள வந்த உடனே திருப்பியும் பலன்கள் எல்லாம் மாறப்போகுது. சரிங்களா? ஆனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம். ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதான் நம்மளுக்கு செய்ய போகிறாரு. அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ இப்போ மிதுனத்தில் மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள், என்னென்ன டிஃப்ரென்ஸாக வரப்போகுது, எதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும், அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். எதில் நல்லது நடக்க போகுது, எதில் எச்சரிக்கையாக இருக்க போகிறோம், அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல போகிறோம். வாழ்க வளமுடன். உழைப்பால் உயர்றவங்க மகர ராசி. அது மகர ராசி பார்த்திங்கன்னா நல்லா உழைச்சி முன்னேறணும்டா அப்படின்றது மகர ராசி தான். இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல ரெஸ்ட் எடுப்பாங்க, சுகவாசி அவங்க. சரிங்களா? நல்லா உழைச்சிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த மகர ராசிக்காரங்களுக்கு. இந்த 2025 கடைசி 30 நாள் எப்படி இருக்க போகுது, அது இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? சரி, உங்களுக்கு குரு அதிசாரம்லாம் நடக்கும்போது நிறைய நல்லது நடந்துடும். ஏன்னா 7.5 வருஷம் அந்த 7.5 சனிலாம் முடிஞ்சு இப்போ தான் ஒரு 6 மாதமாக மூச்சு விட்டுட்ருப்பீங்க. சரியா? இப்போ குரு அதிசாரம்லாம் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. இன்னும் நிறைய நல்லது நடக்கும். என்னன்றதை நம்ம பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு உங்கள் தனஸ்தானத்தில் இப்போ குரு பார்க்குறார். ஓகே, ஸோ உங்களுக்கு பணம் கையில் நிற்கும். ராகு பகவான் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பணத்தை ஹேண்டில் பண்ணிங்க. நீங்கள் தான் வின்னர். குடும்பத்துலேயும் நல்லா டைம் நல்லா இருக்குது. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, பொறுமை, அந்த பொறுமையை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும். 3ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் எழுத போகிறீங்கன்னா பார்த்து ஜாகிரதையாக எழுதுங்க. டாக்குமெண்டேஷன் முக்கியம். மகர ராசியில் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் போடுறது, கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளிகேஷன் போடுறது, அப்ராட் கடல் தாண்டி அப்ராட் போகிறது, அதுக்கு விசாக்கு அப்ளை பண்ணுறது, வேலையில் ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணுறது, எல்லாமே டாக்குமெண்டேஷனை பத்திரமா பார்த்துக்கிட்டே நீங்கள் தான் வின்னர். சரிங்க, டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு சனி சேர்க்கை வந்தாலே டாக்குமெண்டேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. சரிங்களா? அண்ட் நீங்கள் வந்து அதிகமாக முன்னேறணும்னா நீங்கள் பிடிக்க வேண்டியது சிவபெருமான். சரிங்களா? ஏன்னா இது சனி பகவானுடைய வீடு. சிவபெருமான் பக்கத்தில் எந்த சிவபெருமான் கோவில் இருந்தாலும் சனிக்கிழமை சனி கோரையில் போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து அவ்வளவு நல்லது. சரிங்களா? அண்ட் உங்களுக்கு வந்து வீடு, வண்டி, வாகனம் எதனா வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். நேரம் நல்லா இருக்குது. நம்ம சொல்கிறது ஜோதிடர்கிட்ட போயிட்டு எந்த வண்டி கலர் நல்லது, எனக்கு எந்த பக்கம் வீடு வாசல் இருந்தால் நல்லது, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கினீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். சரி, ஏன்னா மகர ராசிக்கெல்லாம் வீடு வந்து நீர்நிலை பக்கத்தில் வீடு வந்தால் நீங்கள் நல்லா வளருவீங்க. பொதுவான விஷயங்கள் உங்கள் ஜாதகம் பார்த்து ஒன்று டீட்டெயிலாக சொல்லணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு வாங்கும்போது நீங்கள் வந்து இருக்கிறத விட இன்னும் அடுத்த லெவல் மேலே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும். ஓகே, 5ஆம் வீடும் நல்லாயிருக்கு. ஃபேமிலியில் சந்தோஷம் நல்லாயிருக்கும், பசங்களோட சந்தோஷம் நல்லாயிருக்கும். மைண்ட் அளவுக்கு லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, பொறுமை. லைட்டாக உங்களுக்கு பிடிச்சதை லைட்டாக சாப்பிட்டு பொறுமையாக உட்காந்தாலே நீங்கள் ஸ்டெபிலைஸ் ஆகிடுவீங்க. மகர ராசி யோசிங்க, நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், லைட்டாக போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வந்துடும். அதே பண்ணுங்கள். சாப்பிட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் கூல் டவுன் ஆகிடுவீங்க.
அண்ட் உங்கள் 6ஆம் வீடு நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய எதிரிகள் தொல்லை எல்லாமே கம்மியாகும், உடல்நிலை ரொம்ப சீராகும். ஸோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்தால் கூட அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகிற டைம் தான். யாருக்காவது கோர்ட் கேஸு, ஏன்னா மகர ராசியில் முக்கியமாக திருவோண நட்சத்திரத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த சொத்து பிரச்சனைலாம் இருக்கும், லேண்டு சம்மந்தமான பிரச்சனைலாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் இந்த டைமில் போய் அப்ரோச் பண்ணுங்கள், அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்கள் 7ஆம் வீடு நல்லாயிருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். கல்யாணம் நிச்சயம் பண்ணுறவங்க மார்கழிக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது டைமு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏற்கனவே மேரீட் ஆனவங்க ஏதோ இந்த 7.5 வருஷத்துலலாம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்களே போய் பேசுங்க. நமக்கு என்ன, நம்ம வந்து கூல் டைப், நீங்களே பேசுங்க, அது எல்லாமே சால்வ் ஆகிடும். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. அண்டு ஆஃபீஸ்லேயும் பார்ட்னர்ஸ் கொலீஸ்குள்ளலாம் சின்ன சின்ன ஃபிக்ஷன்ஸ் இருந்தால் அது எல்லாமே இப்போ சரியாக டைம். மகரம் 8ஆம் வீடு. 8ஆம் வீடு வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கேது பகவான் இருக்குது. அதனால் நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தாலும் கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ கடன் வாங்குறது கூட பரவாயில்ல, கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்குறதுக்குள்ள தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. எதுலேயும் போயிட்டு லாக் ஆகிடாதீங்க. அதுக்கான தெய்வ வழிபாடுகளை கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஒரு தெய்வ வழிபாடுனா நீங்கள் விநாயகர், ராஜ விநாயகர்னு நீங்கள் பிடிச்சிக்கலாம். அவங்க ஃபோட்டோ வால்பேப்பரை வச்சுக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு தடவை என் நம்பர் கீழே இருக்குது, நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்கலாம். பார்த்துட்டு பெருசாக எதுவும் வாங்குறதுக்கு முன்னாடியோ கொடுக்கறதுக்கு முன்னாடியோ ஒரு தடவை ஜோதிடரை கேட்டுட்டு பண்ணுறது பெஸ்ட்டுங்க. சரியா? ஓகே. அண்ட் 9ஆம் வீட்லேயும் உங்களுக்கு வந்து இப்போ சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களோட வயசில் பெரியவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வரும். அதாவது அப்பா இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, இல்லை ஆஃபீஸில் மேனேஜர், உங்கள் பாஸ், இவங்ககிட்டலாம் ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதை கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே சனி பகவான் தாக்கங்கள் தான். கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். நான் கடைசியாக எந்த தெய்வம் வழிபட்டால் உங்களுக்கு நல்லதுன்றதை நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 10ஆம் வீடு குரு பகவான் பார்க்குறதுனால தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது. நீங்கள் நிறைய ப்ரொமோஷன்ஸ், ஆஃபீஸில் ப்ரொமோஷன்ஸ், இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வெளிநாடு போகிறவங்களுக்குலாம் நிறையவே நல்லாவே வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அதை சுற்றி உங்களுக்கு மேனேஜர்ஸ், உங்கள் சீனியர்ஸ், இவங்களெல்லாம் நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரமோஷன்ஸோ அடுத்தடுத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் நம்ம நிறைய பயிற்சிகள்லாம் வேறு கொடுத்துட்ருக்கோம். தன ஆகர்ஷணம், நிறைய பயிற்சிகள். அதாவது என்னென்னா நீங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது நேரம், கெட்டதாக இருக்குது நல்லதாக இருக்குன்றதை தாண்டி அதுக்கான பயிற்சிகள் நீங்கள் பண்ண தான் நல்லா இருக்கும் போது அந்த பயிற்சிகள் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து மேலே வரும். சரிங்களா? ஸோ அதுவும் நீங்கள் கற்றுக்க ரொம்ப நல்லது. ஓகே. அண்ட் 11ஆம் வீடும் நல்லா இருக்குது. ப்ராஃபிட்லாம் நீங்கள் எதனால் சீட்டு போட்டிருந்தீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அதில் சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் வந்துட்டு இருந்திருக்கும் இந்த ஒரு மாதமாகவே. டிசம்பர் 17க்கு அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும். அதை எடுத்து நல்ல விஷயத்தில் செலவு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டில் வந்து குருவும் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு. ஸோ செலவு வரும். அந்த வர பணத்தை சுப செலவில் போட்டுட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. சரிங்களா? அது முக்கியமாக டாக்குமெண்டேஷன். குரு சனி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நகை வாங்கினா கூட இன்றைக்கி தங்க நகைக்கெல்லாம் அவ்வளோ ரூல்ஸ் வந்துடுச்சு. அதனால் எல்லாத்தையுமே ப்ராப்பர் டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் லைஃப். சரியா? ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து நேரம் ரொம்பவே நல்லா இருக்குது. பணம் வரும், அது பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். நல்லபடியாக கோவில்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் பெஸ்ட்டாக வழிபட வேண்டியது சிவபெருமான். அண்ட் முக்கியமாக சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கிற சிவன் கோவில்கள் போனீங்கன்னா எல்லா ஊர்லேயும் நவகிரக கோவில்கள்லாம் இருக்குது. கும்பகோணம், சென்னை, திருநெல்வேலி, இதெல்லாம் சனி பகவான் ஆதிக்கம் இருக்கிற சிவன் கோவில் நிறைய இருக்குது. அங்கே போகலாம். லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் போகலாம். இதெல்லாம் ரொம்ப போகலாம். கோவில் பற்றி உங்களுக்கு தெரியணுனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த 2025 நமக்கு வந்து முன்னாடி இருந்ததை விட ஒரு பெட்டரான லைஃப் தான் நம்மளுக்கு கொடுத்தது. நல்லா யோசிச்சு பாருங்கள். முன்னாடி 7.5 வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் பெட்டராகவே இருந்தது. இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 2026 உங்களுக்கு ரொம்ப நல்லா அமைய. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.